ஹலோ மை டியர் ஃபேமிலி. நம்ம அன்றைக்கி தேவா சார் கான்சர்ட் போயிருந்தோம்ல, அந்த ஷார்ட் விலாக் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ண ஒரு மூமெண்ட். அண்ட் நிறையா பேர் மதுரையில் இருக்கவங்களுக்கு வரணும்னு ஆசை இருந்திருக்கும், பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வர முடியாமல் போயிருக்கோம். ஸோ இந்த விலாகில் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நான் ரொம்பவே எக்ஸைட்டடோடு தான் நான் போனேன். வெளியே இருந்து எப்படா உள்ளே என்ட்ராகும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக என்ட்ரானோம். நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு தேர்டு சீட் ஜாலியாக போச்சு. பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் எங்களது மதுரையை சேர்ந்த இந்த மண்ணின் மைந்தர்களே ஒரு கலாப் சொல்லுங்க, ஒரு கைதட்டுங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து மயிலாட்டம், பறையாட்டம், அப்புறம் பொய்க்கால் குதிரை, இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் வந்த கலை நிகழ்ச்சிகள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அண்ட் ஆங்கரிங் பண்ணுறதுக்கு வந்து டிஜே அஞ்சனா வந்தாங்க. அண்ட் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்தாங்க நேரில். அண்ட் இடையில ஓவான்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்டை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க, அது என்னோடய சவுண்டு தான். என்னோடய வாய்ஸ் எனக்கே பிடிக்காது, பட் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வீடியோ பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் நிறையா பண்ணுங்கள். மேக்கப் என்ட்ராகன்னு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் பயங்கரமாக வைப் ஆகிட்டேன் அவரை பார்த்ததும். தெரியல. சரிண்ணா, என்ன சொல்ல நினைக்கிறேன். எனக்கு இல்லண்ணா, கிரௌட்ல வந்து நமக்கு வேண்டப்பட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களெல்லாம் பாட வைக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பண்ணேன். ஏதோ மதுரை பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு உனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாண்ணா. எந்த ஏரியாப்பா? ஏரியாவாண்ணா, பாட்டவே சொல்றேன். நம்ம ஹீரோ ஆஃப் த கான்சர்ட் தேவா சாருக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரு ஏவி போட்டு அவரை வெல்கம் பண்ணாங்க. வேற தெரியுறாரு ஓபன் பண்ணா நம்ம நாடோடி சித்தனோட கச்சேரி திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல நடக்குது. அந்த கச்சேரி நல்லா போகாம இருக்க பல இன்னல்களுக்கு அப்புறம் இந்த நாடோடி சித்தனோட இசை ஒர்க் அவுட் ஆகாம அண்ணாமலை டைட்டில் கார்டை பத்தி நாங்க சொல்லவே வேணாம். இன்னும் 100 வருஷம் வந்தாலும் நின்னு பேசும். அப்படி ஒரு சம்பவம் கனவும் அசாத்தியமான நம்பிக்கையும் இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலான்னு. நெக்ஸ்ட் தேவா சார் எந்த சைடு இருந்து வரப்போறாரு, எப்படி வரப்போறாருன்னு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நான்லாம் உட்காந்துருந்தேன். அப்போ வந்து அவர் வரதுக்கான ஒரு எஃபெக்ட்லாம் போட்டாங்க, லைட்ஸ் எல்லாம். ஐயோ வேறு லெவலில் இருந்துச்சு. நமக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு வீடியோ எஃபெக்ட் எல்லாமே போடும்போது எந்த சைடு தான் அந்த வராரு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் நான். ஃபைனலாக நம்ம லெஜெண்ட் தேவா சாரை வந்து க்ளோஸ்அப்பில் பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில, அப்படி ஒரு ஃபீல் எனக்கு. ஏன்னா நான் ஒரு மியூசிக் பைத்தியம். தேங்க்யூ சார். பெரிய டிராமாவே நடந்துச்சு. இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் சார். இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். அற்புதமான இப்போ முதலா ஒரு பக்தி பாடலோடு நம்ம இசை தொடங்கிடுவோம். என்னவோ தெரில, அன்னைக்குன்னு பார்த்து பயங்கர கிளைமேட்டு, மழை வேறு பெஞ்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங் பாட்டே வந்து பிரியா ஜோசனோட மேகம் கருத்துட்டு பாடினாங்க. பிரியா ஜோசன் ரொம்ப அழகாக இருந்தாங்க, டால் மாதிரி இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பர் சிங்கர் லாவண்யா அவங்களோட சகல கலாவல்ல வந்து சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்ரன் செம்ம அழகாக இருப்பாங்க. அந்த சாங் வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு செம்ம ஃபீலாக இருந்துச்சு. அன்றைக்கி அந்த கிளைமேட்டுக்கு, அதுவும் அந்த ஈவினிங் டைமில் கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக சலோமியா சாங் பாடுவாருன்னு நினச்சிட்டே தான் நான் போனேன். அதுக்கேற்ற மாதிரி பாடினது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ணன் எந்திரிச்சு நான்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஃபேவரேட்டு அனுராதா மேம் வந்திருந்தாங்க. செம்ம ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன். லாஸ்ட் வரைக்கும் எனர்ஜி மாறாமல் அதே ஃபோக்லேயே இருந்தாங்க. வைப்பு செம்மையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. திரைக்கு மல்லிப்பூ ஃபேமஸாக இல்லையோ, ஆனால் இந்த சாங் பயங்கர ஃபேமஸ்ஸு. யாராலையும் ஆடாமல் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு சாங். அங்கே தான் ஒரு லேடிக்கு வந்து சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க.
அண்ட் செம்ம ஃபீல் கொடுத்துச்சு. நானுமே வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த ஒரு சாங் கேட்கும் போது மட்டும் என்னவோ தெரில, எல்லோரும் பயங்கர வைபாக எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அப்பப்போ நம்மளும் அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சோமோ ஒரு மாதிரி ஷை ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு நான் போய் பார்க்குறது இதுதான் லைவாக. அண்ட் அப்பப்போ மழை வேறு வந்து பயன்படுத்திகிட்டே இருந்துச்சு, பெருசாக பெஞ்சிருமோ இல்லை நின்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு ஃபீல், அந்த மழையிலே உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மழை பெஞ்சாலும் நாங்கள் கொடை பிடிச்சி வருவோடான்ட்டு நிறைய பேர் கொடையோடய வந்து உட்காந்துருந்தாங்க. நம்ம தான் ப்ரீ பிளான் இல்லாமல் போயிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேவரட் தலை சாங்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த டான்ஸும் சரி, அந்த டான்ஸஸ் கூட நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். செம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ஃபோட்டோஸ் வந்து அவங்களாம் வந்து இன்னும் எடுத்துக்கோங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட நல்லா ஜாலியாக பேசினாங்க. அண்ட் அஜய் கிருஷ்ணா என்னோட ஃபேவரேட் சிங்கரு. உதித் நாராயணன் மாதிரி பயங்கரமாக பாடுவார்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அண்ட் அவர் கூடயுமே நான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன். ஒரே ஒரு ஃபோட்டோ அப்படின்னு தான் கேட்டேன். ஷியோர் வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்தார். அண்ட் ஹேண்ட் ஷேக் கொடுத்தாரு. அது உங்களோட காதல் வளர்த்து என்னோட பெரிய ஃபேவரேட்டுன்னு தேங்க்யூன்னு சொல்லி பயங்கர ஜாலியாக பேசினார். செலிப்ரிட்டிஸ் வந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக வைப்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. வீடியோவில் தெரியும் நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் தான் இருந்தேன். அவங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கு வந்து இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தோடுதோ இல்லையோ, என் ஃபேமிலியில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த பிள்ளைக்கு எப்படி இப்படி சான்ஸ் கிடச்சிச்சு, இந்த பிள்ளை எப்படி இவ்வளோ காசு போட்டு டிக்கெட் எடுத்துச்சு, இதெல்லாம் கிடையாது. இது வந்து எனக்கு வந்து இந்த விஐபி பாஸ் வந்து எங்கள் மேம் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்களால தான் நான் போய் இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எங்கள் மேமுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். வந்து பஞ்சு மிட்டாய் சாங்கு நம்மளை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச சாங்கு. என்னோட ஒரு தாட்டுனா மேபி வந்திருக்கவங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா மதுரைக்காரங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே நிறையா சாங்ஸ் தேவா சாரோட சாங்ஸ் வந்து வைப் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த வைப் எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு போக போக அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் போர் ஆகிடுச்சு. நிறைய சாங்ஸ் இருக்குது, ஆனால் வந்து செலக்ட் பண்ணது ஒரு வேளை அப்படி இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி உங்களுக்கும் ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களோடதையும் சொல்லுங்கள். நம்ம அனுராதா மேம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அப்போ ஒரு மழை வந்துச்சு, ஆத்தாடி அடுத்த மழையாக போச்சு, பெருசாக பெய்யுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலே தான் அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்துருந்தோம். அண்ட் செம்ம ஜாலியாக போச்சு எல்லாமே. அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம தேவா சார் வந்து ரஜினி சாருக்கு வந்து எப்படி வந்து அந்த டைட்டில் மியூசிக் போட்டோம், ஆஃப் ஸ்க்ரீனில் என்ன மாதிரி நாங்கள் வந்து அதுக்கு மியூசிக் கொடுத்தோம் அப்படிங்கிறத வந்து மியூசிக் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த வீடியோ தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அந்த வீடியோக்கு என்ன மாதிரி மியூசிக் போடலான்னு சொல்லி நாங்கள் கம்போஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து லைவாக எங்களுக்கு போட்டு காமிச்சார். ஸோ ஸ்டூடியோவில் இப்படி தான் எங்களுக்கு வந்து இந்த சாங் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணோம், இந்த பிஜிஎம்மை க்ரியேட் பண்ணோம்னு சொல்லி அந்த வீடியோ வந்து பண்ணி காமிச்சார். அண்ட் சூப்பராக இருந்துச்சு. ரஜினி சார் மியூசிக் போட்டாலே வைப் ஆகிடுவோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ, அந்த சவுண்டு கேட்குறதுக்கு.
பாஷாவோட அந்த தீமும் எப்படி க்ரியேட் பண்ணுன்றதையும் இதே மாதிரி லைவாக காமிச்சாங்க. அண்ட் பட்டாசெல்லாம் போட்டு ஒரு மாதிரி கலக்கிட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. நம்மளோட வீடியோஸ் வந்து இன்னும் நிறையா வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாத நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்றதை கமெண்ட் போடுங்கன்னு நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் யாருமே பண்ணலை. நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடாக சில ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சிச்சு. அண்ட் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லார் கூடயும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப கரெக்டாக டைம் 11:45 ஆச்சு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.